சூர்யா என்ன பண்ணுறாரு, மகா கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிறாரு. அவங்களுக்கு தேவையெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறாரு. அவங்கள வந்து சாப்பிட வைக்கிறாரு. அவங்கக்கிட்ட வந்து சொல்லிட்டு வந்து வேலைக்கு போகிறாரு. அந்த மாதிரி ரொம்ப அன்பாக நடந்துட்டுருக்காரு. இதெல்லாம் பார்க்குற ராஜலட்சுமி மனசு கஷ்டப்படுறாங்க. உன்னை சித்ரா வந்து ராஜலட்சுமி எப்பவும் போல் வந்து தூண்டி விடுறாங்க. இங்கே பாரு, உன் பையன் உன்னை விட்டுட்டு போயிட்டான். ஆனால் என் பையன் அப்படி கிடையாது. எப்போவுமே என்ன வந்து நான் சொல்கிறதான் கேட்பான். பாரு உன் பையனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மகா வந்து கோலம் போட்டுட்ருக்காங்க. முதல்ல திட்ட வந்தவர் தாத்தாவை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, மகாவோட கோலத்தை புகழ்ந்து பேசுகிறாரு. இந்த மாதிரி கோலம் எங்கள் அம்மா கூட போட தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை ராஜலட்சுமி கேட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து நீ ரொம்ப நல்லா சமைக்கிற, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா ஃபுட்டெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. அடுத்து வந்து மகா வந்து பரிமாறிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே. அப்போ வந்து நீயும் ஏன் சாப்பிடாம இருக்கணும், எல்லோரும் அங்கங்கே இருக்குல்ல, எல்லாம் பரிமாறிப்பாங்க, நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு சாப்பாடு வந்து அவரே வந்து கொடுக்குறாரு. அவங்களுக்கு எடுத்து பரிமாறுறாரு. அடுத்து வந்து அவங்களுக்கு புறக்கிறது தட்டி கொடுத்து அவங்களுக்கு தண்ணியும் கொடுக்குறாரு. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு இருக்க ராஜலட்சுமிக்கு டென்ஷன் தாங்கவே முடியல. அடுத்து வந்து எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சுட்டு என்ன பண்ணுறாரு, சூர்யா வந்து சொல்கிறாரு மகா கிட்ட, இங்கே பாரு மகா, நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் புரியுதா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவர் உண்மையிலே மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு மகாவே ஒரு கணம் யோசிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை தாத்தா பாட்டி என்ன பண்ணுறாங்க, மகாவை சூர்யாவை நல்லா வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து மகா கிட்ட பால் எடுத்து கொடுக்குறாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு உடனே பால் எடுத்து கொடுத்துட்டு இந்த மாதிரி பாட்டி வந்து சொன்னாங்க, ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கலாமா அப்படின்னோடனே, நான் தான் 3 மாதம் டைம் கேட்டுருக்கேன் அப்படி சொல்லிட்டு சூர்யா நழுவுறாரு. சரி சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க மகாவும். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, மகாவுக்கு வந்து பூஜை பண்ணுறாங்க கண்ணனுக்காக மகா. அப்போ கரெக்டாக வந்து எல்லாருமே வந்து வீட்டில் பாராட்டுறாங்க. அப்போ சூர்யா என்ன பண்ணுறாரு, மகாவுக்கு வந்து ஒரு நெக்லஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அதை பார்த்து மகா சந்தோஷம் தாங்கவே முடியல அவங்களுக்கு. நிஜமாகவே எனக்காக, ஆமாம் நீ மிடில் கிளாஸ் ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்தல, அதுக்காக தான் இந்த நெக்லஸ் வந்து அவங்க கொடுத்தாங்க, அதை உனக்கே நான் தரேன் அப்படின்னு சொன்னோன்னே சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் பார்க்குற ராஜலட்சுமி ஒன்றுமே புரியல. தாத்தாவும் பாட்டி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. மகா வந்து எனக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை தாத்தா பாட்டி என்ன பண்ணுறாங்க, மகா இந்த சர்ப்ரைஸ் மட்டும் உனக்கு போதாதம்மா, இன்னொரு சர்ப்ரைஸும் உனக்கு சூர்யா தரணும் அப்படின்னோடனே, அப்படியே உன்னோட வளகாப்பையும் நடத்தி முடிக்கணும் அப்படின்னோடனே அப்படியே வந்து சூர்யா அதிர்ச்சியடை, எல்லாருமே அதிர்ச்சியடைகிறாங்க. என்னம்மா நான் சொல்கிறது புரியலையா, சீக்கிரமாகவே நீ கர்ப்பம் வந்து தரிக்கணுமா, உங்களுக்கு 2 பேருக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சூர்யா வந்து என்னப்பா சொல்கிற சூர்யா அப்படின்னோடனே, உன்னை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சூர்யா முழிக்கிறாரு. அதுக்கப்புறம் சூர்யா சரி சரி ஒன்றும் இல்லை, ப்ராப்ளம் இல்லை, ஓகே அதே மாதிரி இருக்கட்டும், நல்லபடி உங்கள் வந்து ஆசீர்வாதத்தில் நாங்கள் சீக்கிரமாகவே குழந்தை பெற்றுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க ராஜலட்சுமி. அவங்களால அதிர்ச்சி தாங்கவே முடியல. அப்படியே பார்க்குறாங்க. இங்கே மகா வந்து வெக்கம் தாங்கலை மகாவுக்கு. உடனே வந்து கிச்சனில் போயிட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. கண்ணனை பார்த்து, கண்ணா உண்மையிலேயே வந்து என் வாழ்க்கை வந்து சரியாயிடுச்சு, அவரே சொல்லிட்டாரு என் வாழ்க்கை ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் என் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து கண்ணன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம மகா இதோட முடியுது.